எனக்கு ரொம்ப முடி கொட்டுது. இந்த வின்டர் சீசனுக்கு ரொம்ப ஹேர் ட்ரை ஆகுது, ஃப்ரிஸி ஆகுது, ஹேர் பிரேக்கேஜ் ஆகுது. என்னோடய ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி என்னோடய ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும், ஹேர் பிரேக்கேஜ் ஸ்டாப் ஆகணும், ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் க்யூர் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஏற்ற ஒரு பெஸ்ட்டு ஹேர் மாஸ்க்கு இதுதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் மாஸ்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்னா அது இந்த ஒரே ஒரு ஹேர் மாஸ்க்கு தாங்க. இந்த ஒரு ஹேர் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, நியூ ஹேர் ப்ரமோட் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸை க்யூர் பண்ணுது, டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்துக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குது. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஒரே ஒரு ஹேர் மாஸ்க் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இது சிம்பிளாக கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் மாஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்லிங்க இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேரை நேச்சுரல் கலரிங் பண்ணி கொடுக்குது. அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் தான் இது. அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் ஹேர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் நீங்களும் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு நல்லா சாஃப்டாக மாறும், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் முல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், அதான் எனக்கு கொடுக்குற ஒரு நல்ல மோட்டிவேஷன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஹேர் மாஸ்க்கெலாம் பார்த்து பெனிஃபிட் ஆகட்டும். இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் காஃபி தூள் தான். நான் சொன்னேன் இல்லையா, கிச்சன் இன்க்ரீடியன்ட் அது இதுதாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ எடுத்திருக்கேன், ஏன்னா நாங்கள் வீட்டில் இதான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி ஒரு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் எதுக்காக காஃபி தூள் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஹேர் மாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு கிச்சன் இன்க்ரீடியன்ட் அப்படின்னா அது இந்த காஃபி தூள் தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹேர் க்ரோத்தை தூண்டுது. நம்ம மயிர் கால்கள் இருக்கியா, அது ரொம்ப வீக்காக இருந்தால் தான் நமக்கு ஹேர் லாஸ் ஆகும். அந்த மயிர் கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த காஃபி தூள் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம முடியை அடர்த்தியாகவும் வலிமையாகவும் மாற்றும், நம்ம முடியை நல்லா சாஃப்டாக வைக்கவும் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் செகண்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் எக்கு தாங்க. நான் இன்றைக்கி எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துக்க போகிறேன், வெள்ளைக்கரு மட்டும். அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் எக்கும் சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 முட்டை மட்டுமே எடுத்துக்கலாம். ஏன் மஞ்சக்கரு சேர்க்கக்கூடாது, அது ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. அதுவும் ஹேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒயிட்டில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட் எல்லோவிலையும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் வரும், அதனால் நிறையா மஞ்சள் அவாய்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எல்லோ பார்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நான் இன்றைக்கி 2 முட்டையோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் தாங்க இருக்குது. இது நம்ம முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்குது, நம்ம ஹேரை ஹெல்த்தியாக வைக்க ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ஃபால் ஆகுது இல்லையா, அந்த முடி உதிர்தலை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த முட்டை ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த முட்டையை நம்ம ஹேருக்கு நம்ம இந்த எக்கை சேர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். டபுள் மடங்கு க்ரோத் ஆகிறதுக்கு இந்த எக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் 3ஆவதாக ஒரு ஆயில் சேர்த்துக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுற ஆயில் எந்த ஆயில் வேணாலும் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறதுனால நம்ம ஃப்ரிஸினஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். இது கூட லாஸ்ட்டாக நான் ரோஸ்மெரி எசன்ஸ் ஆயில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு 2 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எசன்ஸ் ஆயில் சேர்த்துருக்கேன். ரோஸ்மெரி எசன்ஸ் ஆயில் இல்லை, உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை, விட்டமின் இ தான் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இந்த பேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ காஃபி தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்மெரி எதுக்காக சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா, நம்ம தலைமுடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஹேர் லாஸு, டேண்ட்ரஃப், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இப்படி எல்லா ப்ராப்ளத்தையும் நல்லா க்யூர் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்டர்மெட்ரி
இதெல்லாம் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லையும் நல்லா ஆயில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் தாங்க அப்ளை பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மீதம் இருக்கிறத ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது, நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப், நான் எப்பயுமே சொல்கிறது ஸ்கேல்ப்புக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளிராக ஒரு மழையாக சீசனே ஒரு மாதிரியாக இருக்குது இல்லையா? இந்த சீசனுக்கு என்ன பேக் போடுறது, எனக்கு மற்ற பேக்லாம் போட்டால் சேராதே, கோல்ட் ஆகிடும், இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் தலைவலிக்கும் அப்படி நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான். இதை நீங்கள் இந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசன், சம்மர் சீசன் எல்லா சீசனுக்கும் ஏற்ற ஒரு பேக் தான் இது. எல்லா ஹேர் டைப் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே செட் ஆகும். அதனால் இப்போ நான் வந்து இந்த ஹேர் பேக் எடுத்திருக்கேன் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இதை இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் லென்த்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு எடுத்தாலே 4 மந்த்ஸில் உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் ஆகி உங்களுக்கு க்ரே ஹேர் இருக்குது, ஒயிட் ஹேர் இருக்குன்னா அந்த ப்ராப்ளமையும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஸ்கேல்ப்பில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணாலே போதும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப நேரம் பண்ணணுன்ட்டு இல்லை. ஏன்னா நமக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காகத்தான் ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் ஒரு கொண்டை போட்டுட்டு 30 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் மாஸ்க்கை தலையில் வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. ஹேர் மாஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ ஹேர் அவ்வளோ ட்ரை ஆகிடும். அதனால் 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹேர் பேக் ட்ரை ஆயிரும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷவர் கேப் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கொண்டை போட்டுட்டு விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் நான் தலையில் வச்சுருந்தேன். ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்னென்னா ஷவர் கேப் போடாமல் விட்டுட்டு அதனால் ஹேர் பேக் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு முடி இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு ஹேர் பேக் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஹேர் லாஸ் வந்து எனக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது இல்லவே இல்லை. என் முடியும் பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கப்புறம் நல்லா அடர்த்தியாக டபுள் மடங்கு அடர்த்தியாக காட்டுது. ஒவ்வொரு முடியுமே நல்லா நரம்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுத்துருக்கு. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர்லேயும் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஆனால் ஹேர் பேக்கை ட்ரையாக விட்டுறாதீங்க. நீங்கள் 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ட்ரை ஆயிரும்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு கவரை கூட தலையில் வந்து கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல சேஞ்சை நீங்களும் பார்ப்பீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டன்ஸை க்யூர் பண்ணுறதுக்குமே இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். முடி அங்கங்கே வெடிச்சிருக்கும் இல்லையா, அதையுமே சரி பண்ணும். ஹேர் பிரேக்கேஜ் ஆகி பாதியாக உடஞ்சி விழுகுது இல்லையா, அந்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.